Assalamualaikum. அதாவது மதுரை காஜத்தர் கவிதை பெறுகிறது. அதாவது என்ன கேள்வி, ஒரு மனிதன் வந்து மரணிச்சதுக்கு அப்புறம் கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய நாள் வந்து அந்த குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவருடைய மரணத்துக்கு அப்புறம் சூரியன் எக்காலம் ஊதக்கூட அந்த நேரத்தில் வந்து மரணித்தவர்கள்லாம் தூக்கத்தில் வந்து விழுந்தவர்கள் எழுதுவார்கள். அப்போது அவர்களுடைய செயல்களுடைய பட்டோலை வழக்கரத்தில் கொடுக்கப்பட்டவருக்கு சந்தோஷத்திலும் இலக்கரத்தில் கொடுக்கப்பட்டவருக்கு துக்கத்திலும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தண்டனைக்குரிய ஒரு செயல் வந்து அந்த கேமரால தான் இருக்கின்றத அதான் குரானில் மற்றவர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஒரு நம்மளுடைய இதில் அதாவது சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னாக்கா, இந்த கபூர்லேயே வந்து வேதனைக்கு செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த கபூரில் வந்து சரியான, அதாவது அல்லாஹ் வந்து இந்த கேமரால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தண்டனை கொடுக்குறது வந்து ரெண்டு தடவை, அதாவது கபூரில் ஒரு தண்டனையும் இந்த கேமரால ஒரு தண்டனை கொடுப்பானா அல்ல. இதுக்கு தெளிவான குரான் மூலமான விளக்கம். அதாவது இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்த கேள்விக்கான பதில் வந்து குரான் தமிழாக்கத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்த்துக்க, நம்பர் பார்த்துக்கிறங்க. அந்த நம்பர் நான் சொல்லிடுறேன் கேட்டதுக்காக வேண்டி. இந்த குரானில் வந்து கபூர் வேதனைன்னு இல்லை, ஹதீஸில் தான் இருக்குது. குரானில் வந்து கபூரில் ஒரு வேதனை இருக்குங்கிறது குரானில் இல்லை, ஹதீஸ்லாம் இருக்குதுன்னு சாரார் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதை மறுக்கவும் செய்கிறாங்க. கபூர் வேதனையை வந்து நம்ம மறுக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த எழுப்பப்படுவான்ல, எழுப்பப்படும் பொழுது உறக்கத்திலிருந்து எங்களை எழுப்பியவன் யார் அப்படின்னு கேட்பாண்டு வருது. யாசீனில் வருது, மம்பாசனா மர்க்கதினா ஹாதா, இந்த தூங்குறதுலேருந்து எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பியவன் யார் என்று கேட்டுக்கிட்டே தான் எந்திரிப்பாங்களாம். சூர் ஊதின உடனே, அவர் கேட்டது தான், சூர் ஊதின உடனே எங்களை உறக்கத்திலிருந்து எழுப்பியவன் யாருன்னு கேட்குறான். அப்போ கபூரில் வேதனை செய்யப்பட்டால் உறக்கத்தில்னு சொல்லுவானா? அவன் எந்திரிச்சவனையே எழுப்பும்போது நான் எங்களை தூக்கத்திலேருந்து எழுப்புனது யாருன்னு அவன் கேட்குறான் அப்படின்ட்டு ஒரு வசனத்தை வச்சு கபூரில் வேதனை கிடையாதுன்னு ஒரு வாதம் வைப்பாங்க. ஆனால் இது அல்லாஹ்வுடைய சொல்லு கிடையாது. இது குரானில் இருக்குது. குரானில் உள்ளது இந்த ரெண்டாக பிரிக்கணும். அல்லாஹ் வந்து தன்னுடைய வார்த்தையாக ஒன்றை சொல்லுவான். ஒன்று வந்து காஃபிர்கள் சொன்னதை மற்றவங்க சொன்னதை எடுத்து காட்டுவான். எடுத்து காட்டுறது அல்லாஹ்வுடைய சொல்லு கிடையாது, குரானுடைய வசனம் தான் அது. இதை யார் சொல்லுவான்? காஃபிர் சொல்லுவான்னு வருது. அந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு காஃபிர் வந்து என்ன செய்வான், எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புனது யார்? அல்லாஹ் தன்னுடைய சொந்த கூற்றாக குரானில் அதை சொல்லலை. ஃபிரௌன் வந்து நான் தான் இறைவன் சொன்னான்ல, அது நான் தான் இறைவன் ஃபிரௌன் சொன்னான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் அதில் வரும். எடுத்துக்காட்டு பலருடைய சொற்களை எல்லாம் என்ன செய்வான், ஹூத் நபி சொன்னாங்க, லூத் நபி சொன்னாங்க, எதிரிகள் சொன்னாங்க, எல்லாம் எடுத்துக்காட்டுறான்ல. அந்த மாதிரி எடுத்துக்காட்டுறதுல வருதே தவிர அல்லாஹ்வுடைய சொல்லாக அது வரல. ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஒரு உலகத்திலேருந்து இன்னொரு உலகத்துக்கு மாறுறோம்ல, பழசெல்லாம் மறந்து போயிடும். ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு மாறும்போது இன்னொன்று கவனிங்களேன், நம்மளையெல்லாம் படைச்சி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த உடனே எல்லாருடைய உயிர்களையும் வெளிப்படுத்தி ஆலமுல் அர்வாஹ் அந்த உயிர்களுடைய உலகத்தில் வச்சு அல்லாஹ் கேட்குறான். என்ன கேட்குறான்னு கேட்டால், நான் உங்கள் இறைவன் இல்லையா? எல்லா உயிர்களும் ஆமான்னு சொன்னோண்டு வருது. நீங்களும் சொன்னீங்க, நானும் சொன்னேன், அதில் வருது. எல்லாரையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்த உடனே அவரிடமிருந்து எத்தனை பேர் பிறக்க போகிறாங்களோ அத்தனை பேருடைய ரூஹையும் ரூஹு வடிவத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்தி வைத்து கொண்டு அலஸ்துபி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா? காலு பலா, ஆமாம் இறைவன் தான் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு வருது. அந்த எல்லாரும் சொன்னாங்கல்ல, நீங்கள் இருக்கிறீல்ல, நான் இருக்கிறேன்ல, யாவும் இருக்கா சொன்னது? அல்லாஹ் சொன்னால் நம்ம நம்புறமே தவிர நம்ம எப்படி சொன்னோம்? அல்லாஹ் கேட்டது உங்களுக்கு யாருக்கா யாபத்தில் இருக்கா? இல்லை அந்த மாமா இருந்தோம், எல்லாம் கேட்டானே மாமான்னு சொன்னமேட்டு யாபத்தில் வருதா? அந்த உலகத்தில் நடந்தது நமக்கு வேறு உலகத்துக்கு வந்துட்டோம். அது கேள்வி கேட்டது வேறு உலகம், நம்ம வந்தது இன்னொரு உலகம், அதில் நமக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து இந்த இதில் தூக்கத்திலேருந்து எழுப்புனது யாருன்னு கேட்டான்ல, இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, எவ்வளோ நாளில் நீங்கள் கபூரில் இருந்திருப்பீங்கன்னு கேட்கும்போது ஒரு நாள் இருந்துட்டு போவாங்க. அப்படியும் குரானில் வருது, லபிசனா யோமன் அவ் பால யோமின், ஒரு நாள் அரை நாள் இருந்திருப்போம். அப்போ அரை நாள் தான் கபூர் வாழ்க்கைன்னு சொல்லுவீங்களா? அப்போ இன்றைக்கி செத்துட்டு தான் நாளைக்கு உலகம் அழிஞ்சு போயிருமா? அப்போ பல்லாயிரம் வருஷம் கபூரில் கிடந்திருக்கிறான். அப்பவும் எந்திரிச்சு என்ன சொல்லுவான்னு கேட்டால் ஒரு நாள்மா. அப்போ அந்த காபியர்கள் வந்து பதட்டத்தில் உளர்றதெல்லாம் ஆதாரமாகக்கூடாது. அவன் விளங்காமல் என்ன செய்கிறான், அவன் அந்த பதட்டத்தில் எழுப்புன பதட்டத்தில் தூக்கத்தில் எழுப்புன யாருன்னு கேட்குறான். அதை மட்டும் அவன் தப்பாக சொல்லலை, ஒரு நாள் தான் இருந்தவங்கிறான். அதுக்கு என்ன சொல்லுவது? அப்போ நேற்று செத்து இன்றைக்கி கேமரா வந்துருச்சுன்னு சொல்லுவீங்களா? யாருக்காச்சும் அப்படி வந்திருக்கா?
அப்போ அவன் தப்பாக சொல்கிறான். காஃபிர் சொன்னான்னு வருது, அவன் பிழையாக சொல்லியிருக்கிறான். அப்போ கபர் வேதனை இருக்குங்கிற வேறு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், குர்ஆனில் ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபிரௌனை வந்து மூழ்கடிக்கப்பட்டு கடைசியில் அவங்களை காப்பாற்றப்பட்டு அப்புறமேலே செத்து போயிட்டான். இப்போ ஃபிரௌன் இல்லை, எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோம்ல. அந்த ஃபிரௌனை பற்றி சொல்லும் பொழுது ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு வந்து அன்னார் யூரலூன் அலைஹா உதுவம் அசியா, காலையிலும் மாலையிலும் ஃபிரௌனுக்கு வந்து நரக நெருப்பு எடுத்து காட்டப்படுகிறது, நரகத்தை காட்டப்படுகிறதாம் காலையிலும் தினசரி. யௌமல் கியாமத்தி, கியாம நாளில் ரத்துணையில் அசத்தில் தான், கியாம நாளில் கடும் வேதனை இருக்குது. கியாம நாளுக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்குன்னு இல்லை காட்டுதா இல்லையா? ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அன்னாரும் யூரலூன் அலைஹா உதுவம் அசியா, காலையிலையும் மாலையிலையும் இவர்கள் நரகத்தில் காட்டப்படுகிறார்கள். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் நரகத்தில் காட்டப்படுகிறார்கள். அப்போ நரகத்தில் காட்டப்படுறது அங்கே நினச்சிடக்கூடாது. அடுத்த வசனத்தில் வருது யௌமுல் கியாமத்தி, கியாம நாளில் வந்து ஒரு துணையில் அசதில் அதான் இதை விட கடும் வேதனை இருக்குது. அப்போ கியாம நாளுக்கு முந்தி ஒரு வேதனை இருக்குது, கியாம நாளுக்கு பிந்தி ஒரு வேதனை இருக்குது, அவனுக்கு இருக்குன்னு வருது. அவனுக்கு தான் இருக்குதான்னு கேட்டால் அடுத்து வருது கதாபி ஆலி ஃபிரௌனு, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு உள்ளது போல தான் உங்களுக்கு உண்டால சொல்கிறான். அப்போ ஃபிரௌனுடைய கபருடைய வேதனையை பற்றி குர்ஆனில் இருக்குது. கபருன்னு வார்த்தை இல்லை, ஆனால் மறுமை நாள் வேதனைக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்குது. அது என்ன வேதனை? இப்போ ஃபிரௌனுக்கு வேதனை செய்யப்படுது. இப்போ வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நெருப்பில் காட்டப்பட்டு இருக்கிறான்னு வருது. கடுமையான வேதனை இனிமேல் தான் இருக்குது. எப்போ? உலகம் அழிஞ்ச பிறகு. அப்போ உலகம் அழிஞ்ச பிறகு கடுமையான வேதனை இனிமே வருது, இனிமே இருக்குதுன்னு சொல்கிறான். இப்போவும் வேதனை செய்யப்படுறான்னு சொல்லப்படுது. அப்போ நீ என்ன விளங்குறோம்? கபருடைய வேதனை, கபருங்கிற பேர் இல்லை, ஒரு வேதனை இருக்குதுல்ல, அது ஹதீஸ் விளக்கம். ஹதீஸ் வந்து மாற்றமாக இல்லை, குர்ஆனுக்கு வந்து விளக்கமாகத்தான் அந்த ஹதீஸு அமைந்திருக்கிறத பார்க்குறோம். அது போக என்னன்னு கேட்டால் 2 தண்டனையான்னு கேட்குறாங்க. ஒரு விஷயத்துக்கு 2 தண்டனையான்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி கேட்குறாங்க, 2 தண்டனையா 5 தண்டனையா, தண்டனை இல்லையாங்கிறதெல்லாம் தண்டனை கொடுக்குறவனுடைய முடிவு. அது இருக்குதா இல்லையா நம்ம என்ன பார்க்கணும்? 2 தண்டனை தான் உங்களுக்கு என்னங்கிறான். அவன் படைச்சவன் 2ம் கொடுப்பான், 5 கொடுப்பான். 2 தண்டனையான்னு கேட்கக்கூடாது. 2 தண்டனையான்னு இருந்தால் 2 தண்டனை தான், 5 தண்டனை இருந்தால் 5 தான். அல்லாஹ் சொல்லிட்டான்னு அதான ஈமான்ங்கிறது. அல்லாஹ் வந்து 2 தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டா 2 தான். அப்போ வந்து கபருடைய ஒரு வேதனையை கொடுத்துட்டு அப்படி ஒன்று கொடுப்பானான்னு கேட்டால், நீங்கள் உலகத்தில் என்ன செய்கிறீங்க? லாக்கப்புன்னு ஒன்று வச்சுக்கிறீங்க, இப்போ ஜெயிலில் ஒன்று வச்சுக்கிறீங்க. அதாவது விசாரணை கைதின்னு வச்சு ஜெயிலில் போட்டு வேதனைப்படுத்துறீங்க, குற்றவாளின்னு சொன்ன பிறகு கொடுக்குறீங்க. நீங்களே 2 ஏற்றுக்கு தானே இருக்கிறீங்க உலகத்தில். உலகத்தில் என்ன செய்கிறோம்? குற்றவாளின்னு தீர்ப்பு அளித்த பிறகு ஒரு தண்டனை, தீர்ப்பு அளிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி கொண்டு உள்ள வச்சிடுறானே, இன்றைக்கி பிடிச்சி கொண்டே ஜெயிலில் வைக்கிறான். குற்றத்தை நிரூபிக்கலை, விசாரிக்கலை, 90 நாளைக்கு பிறகு என்னை வெளியே விடுறான். இந்த 90 நாள் தண்டனை என்னது? நிரூபிச்சது உள்ள தண்டனையா? அப்புறமேல விசாரித்து இதுக்கு தீர்ப்பளிக்க போகிறான். அப்போ தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தண்டனை கொடுத்தல் என்பது உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. நம்ம எதுக்கு ஏற்றுக்கிறோம்னா அல்லாஹ் சொல்கிறதுனால ஏற்றுக்கிறோம். அல்லாஹ் வந்து 2 இருக்குங்கிறான். இந்த ஃபிரௌனுக்கு இருக்குல்ல, இப்போ ஃபிரௌனுக்கு அப்போ ஃபிரௌனை மறுக்கிற மாதிரி வருமே. ஃபிரௌனுக்கு இப்போ ஒரு வேதனை, இனிமேல் ஒரு வேதனைன்னு வருது. அதனால் வந்து இந்த கபருடைய வேதனைக்கு இந்த விரிவாக ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த குர்ஆனில் எத்தனை நம்பருங்க? அது எத்தனை நம்பர் குர்ஆன் குறிப்பு? அந்த கபூர வேதனை குறிப்பு. இந்த பிறந்த நாள் சம்பந்தமாக அவங்க சில நல்லா இருக்குது. இந்த பெருசாக கடைசி ஆர்டிக்கல் நிறைய பார்க்கல.